கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவருடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். They were entered into the ark. ஒரு அற்புதமான ஒரு சூழலை நான் நினைவு கூறுகிறேன். முதல் முறையாக விமான பயணத்தை மேற்கொண்ட பொழுது விமானத்துல போகிறோம் என்கிற மகிழ்ச்சி இருந்தது. அங்கே எப்படி இருக்கும் உட்புறம் என்று சொல்லி தெரியாது, எந்த நம்பிக்கையில போகிறோம் என்று தெரியாது. ஆனால் அந்த விமானத்தில படிக்கட்டிலிருந்து உள்ளே கால் வைத்த பொழுது நானும் என் மனைவியுமாக முதல் முறையாக மலேசியாவுக்கு சென்ற பொழுது ஒரு செபத்தோடு, ஆண்டவரே, எங்களை இந்த விமான பயணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, இதுவரை நாங்கள் சந்திக்காத ஒன்றை தந்தீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு காலடி எடுத்து உள்ளே வைத்தோம். ஒரு புதிய அனுபவம், புதிய சூழல், மகிழ்ச்சியின் சாயல் அங்கே காணப்பட்டது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் நோவாவிடத்துல ஒரு கட்டளையை கொடுத்து ஒரு அருமையான பேழையை செய்ய சொல்லி அதிலே பல அறைகளை செய்ய வைத்து அதிலே மிருக ஜீவன்களுக்கான இடங்களை ஒதுக்க வைத்து தீவனங்களை வைத்து இப்பொழுது இவர்களையும் உள்ளே போகும்படியாய் சொல்லுகிறார். இந்த குடும்பத்தின் மக்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் சாயல் இருக்கும்! ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்கு, ஒரு புதிய சரித்திரத்தை உண்டாக்குவதற்கு எடுத்து வைக்கிற அடிச்சுவட்டின் மேன்மைகளை அவர்கள் எப்படி ரசித்திருப்பார்கள்! பேழை ஒரு மீட்புக்கான அடையாளம். பேழை அந்த மக்களை அக்கிரமங்களிலிருந்து விடுவித்து ஒரு நீதி பயணத்திற்கு நேராக கொண்டு செல்வதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பேழை. இந்த பேழை இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை, ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை. என் ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். சமீபத்துல இங்கிலாந்து சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு லண்டன்ல இருக்கிற ஒரு திருச்சபைக்கு செல்வதற்காக சென்றோம். ஹில்சாங் சர்ச் என்று சொல்லி இந்த திருச்சபையினுடைய பெயர். அந்த திருச்சபைக்கு சென்ற பொழுது வெளியே ஆங்காங்கே ஒரு பலகைகளை, ஒரு பதாகைகளை பிடித்து கொண்டு அநேக யங்ஸ்டர்ஸ் நின்று கொண்டிருந்தார்கள். அதுல எழுதப்பட்டிருந்தது என்ன? வெல்கம் டு ஹில்சாங் சர்ச். அந்த திருச்சபைக்கு நம்மை வரவேற்கிற ஒரு வாசகங்களை அடங்கிய அட்டைகளை பிடித்துக் கொண்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு வெல்கம் வெல்கம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், இந்த பேழையும் அப்படித்தான், என் ஆண்டவரும் அப்படித்தான். மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்களோடு கூட அவள் எடுத்து வைக்க ஒரு அடிச்சுவடாய் அது காணப்படுகிறது. பாருங்கள், 23வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழைக்குள் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டது. இந்த தண்ணீரின் அழிவை கொண்டு வந்த பொழுது பேழைக்குள் இருந்தவர்கள் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை மீட்க வந்த ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது, மீட்பின் பேழையாகிய ஆண்டவருக்குள் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் வலம் வர முடியும். நம்முடைய பாதுகாப்பு இறைவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சுவட்டையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது ஆண்டவரே, மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, மீட்பின் பேழையாகி உமக்குள் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களை பயன்படுத்தும்.
எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே. ஆமென்.